வங்கக்கடலில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கின்றது. மேலும் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து அதனுடைய நகர்வு வேகம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நகர்ந்து வரக்கூடிய வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் மணிக்கு 30 கிலோமீட்டராக இருந்த அதனுடைய வேகம் 18ஆக குறைந்தது. தற்பொழுது மேலும் குறைந்து மணிக்கு 8 கிலோமீட்டராக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ள நிலையில் இதன் காரணமாக மழைப்பொழிவு அதிகரிக்க போகின்றது. ஏற்கனவே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு திசையை பொறுத்தவரை இலங்கை மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி வரக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கேற்ப இலங்கையில் மழைப்பொழிவு கடந்த 2 நாட்களாக தீவிரமடைந்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வாரமாகவே டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கின்றது. மேலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு அதிகமாக இருந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தை நெருங்கி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் எந்த பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கணித்திருக்கின்றார்கள். அதன்படி சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவிற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை ஒரு பறந்து விரிந்த பரப்பளவில் இருப்பதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் வானிலை ஆய்வாளர்கள், தனியார் வானிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அளவு ஒரு பரந்த பரப்பளவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வரக்கூடிய சூழலில் அதனுடைய நகர்வு வேகம் குறைந்திருக்கின்றது. நகர்வு வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலிமை பெறுவதில் தாமதம் ஏதும் ஏற்படுமா என்பதை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அதே நேரம் வானிலை ரேடார்களை உற்று கவனிக்கும் பொழுது மழை மேகங்கள் தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் நிலப்பகுதியை நோக்கி இலங்கை மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எனவே மழைக்கான வாய்ப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. நேற்றையே சொல்லியிருந்தார்கள், இன்று முதல் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்ற தகவலை சொல்லியிருந்தார்கள். எனவே அடுத்த 2-3 நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் கனமழை பொழிவிற்கான சூழல் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலிமை பெற இருக்கின்றது. அதாவது வலுப்பெற்று அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரைப்பகுதியை நோக்கி வரும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும், புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை கண்காணித்து வருகின்றோம் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை புயலாக மாறினால் அதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றாலும் தற்போது அளவில் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு துறைமுக நகரங்களிலும் தற்பொழுது அந்த துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு நேற்றைய தினமே ஏற்றப்பட்டிருக்கின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான உடனேயே புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அறிவிப்புகள் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி வாயிலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று நேற்று பிற்பகல் முதலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களிடம் ஆழ்கடலுக்கு சென்று தங்குகடல் மீன்பிடித்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் எல்லாம் 20 நாட்கள் வரை தங்குகடல் மீன்பிடித்தலில் ஈடுபடுவார்கள். அந்த மீனவர்கள் எல்லாம் உடனடியாக கரைக்கு திரும்புவதற்காக மீன்வளத்துறையினுடைய அதிகாரிகள் சார்பில் அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு யாரெல்லாம் ஆழ்கடலில் மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய படகுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு கரை திரும்புவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மீனவர்கள் அடுத்த 1-2 நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அரசு சார்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் பெரும்பாலான மீனவர்கள் கரை திரும்பி இருக்கின்றார்கள். மீன்வளத்துறை மூலமாக மீனவர்கள் கரை திரும்புவது குறித்து அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை தற்பொழுது அதனுடைய நகர்வு வேகம் குறைந்திருக்கின்றது.